most important high weightage chapter of NEET chemistry எதுன்னு கேட்டிங்கன்னா நான் GOC and chemical bonding தான் சொல்லுவேன். ஸோ chemical bondingலேருந்து ஈஸியாக 4 to 6 questions கேட்பான். ஒரு சில நேரத்தில் 7 questions வரதுக்கான சான்சஸும் இருக்கு. அது மட்டுமா நம்ம இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தொடர்னாவே இந்த கெமிக்கல் பாண்டிங்கை படிச்சாதான் நம்மளால பேசிக்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட்டா டீடைல்டா பிரிச்சு மேஞ்சு எந்த கான்செப்ட்ல இந்த கொஸ்டின் வரும், அதற்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் அண்ட் ஆன்சர்ஸை எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. Hello champions and my dear parents. This is your Premila Mam and let's get right into the video. இப்போ chemical bonding சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்களும் நம்ம சேனலோட டெலிகிராமை ஜாயின் பண்ணிட்டு தென் கெமிக்கல் பாண்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி to create a mindset, I would like to tell you guys one important quote of the day. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா it is either, இது ரொம்ப இம்பார்ட்டன்டா, either control your thoughts, either control your thoughts or they will control you. ஒன்னு உன்னோட மனசுல இடையூற வரக்கூடிய பல 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 தாட்ஸையும் நீ கண்ட்ரோல் பண்ணும், இல்ல அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிரும். எஸ், இது நீங்க நிறைய தடவை உங்க லைஃப்ல பார்த்திருப்பீங்கடா கண்ணா. படிக்கணும்னு சொல்லி உட்காருவீங்க, இதை நம்ம நிறைய பேர் லைஃப்ல பார்த்திருப்போம். படிக்கலாம்னு சொல்லி உட்காருவோம், பட் புக்கை திறந்த ஒரு 5 நிமிஷத்துலயே ஃபோன் பார்க்கணும், அந்த டிஸ்ட்ராக்ஷன் இந்த டிஸ்ட்ராக்ஷன், ஃப்ரெண்ட் எப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் மைண்டுக்குள்ள ஓடும். அதுக்கு பின்னாடி நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா தென் யுவர் தாட்ஸ் வில் கண்ட்ரோல் யூ. ஸோ அந்த தாட்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க கையில தான் அதோட அச்சாணியே இருக்கணும், உங்க கையில தான் என்டையர் கண்ட்ரோலும் இருக்கணும். ஸோ தட் யூ பிகம் அ டாப்பர் அண்ட் இஸ் நீட் எக்ஸாம். இது நீட் எக்ஸாமுக்குன்னு மட்டும் இல்லை, உங்க லைஃப்லையும் இதை நீங்க அப்ளை பண்ணலாம். Now coming back to the concept, what do you mean by chemical bonding? புக்ல the attractive force which holds various constituents together in different chemical species is called chemical bonding னு சொல்லியிருக்கான். அதாவது chemical bonding அப்படின்னு சொல்றது ஒரு மாலிகுலர் ஒரு சில ஆட்டம்ஸை by means of force of attraction, ஒரு விதமான அட்ராக்ஷன்னால ஆட்டம்ஸை நம்ம பிடிச்சு வச்சு ஒரு ஸ்டேபிளான மாலிகுலா மாத்தணும்னா அதுதான் கெமிக்கல் பாண்டிங். எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே நம்மள்ட்ட எக்ஸ்ன்னு ஒரு ஆட்டம் இருக்கு, ஒய்ன்னு ஒரு ஆட்டம் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஆட்டமையும் த்ரூ அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு விதமான அட்ராக்ஷன் வழி நம்ம ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி அதை வழி இவங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணோம்னா தென் அதைத்தான் கெமிக்கல் பாண்டிங்னு சொல்றோம். பட் மேம், எதுக்கு மேம் அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஏன் மேம் அவங்க அன்ஸ்டேபிளா இருக்காங்க, இதுதான் அடுத்த கொஸ்டின். why atoms are unstable? இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். ஏன்னா other than noble gases, நம்ம நோபல் கேஸஸை தவிர்த்து எல்லாருமே அன்ஸ்டேபிளா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஃபில் ஆகாம இருக்கு. கரெக்டா? அவங்களோட அவுட்டர் ஷெல் எப்போ ஃபில்டா இருக்கோ அப்போதான் அவங்க ஸ்டேபிளா வராங்க. நோபல் கேசஸ் மாதிரி ஸ்டெபிலைஸ்டா அவங்கனால இருக்க முடியுது. அப்போ
அந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஆட்டம்ஸ் பாண்ட் ஆகுது. எக்ஸாம்பிள், சோடியமோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. குளோரினோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? சோடியம் இந்த ஒரே எலக்ட்ரானை கொடுத்துட்டா it has a configuration 2,8,1. இந்த ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்தா குளோரினும் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். அந்த ஒரு எலக்ட்ரான் போனதுனால சோடியமும் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். அதனால அவங்க 2 பேருக்கு இடையே ஒரு பாண்டு உருவாகும். இதைத்தான் நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல படிக்கிறோம். ஏன் கெமிக்கல் பாண்ட் முக்கியம்? ஏன்னா ஒரு ஆட்டம்ஸ்க்கு இடையே பாண்ட் உருவாகும் போதுதான் அந்த ஆட்டம்ஸோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல் ஃபில்ட் ஆகுது. அண்ட் அதனால அவங்க ரொம்பவே ஸ்டெபிலைஸ்டா இருக்காங்க. ஓகே மேம், பட் இதெல்லாம் யாரு சொல்றா? யாரு வந்துட்டு அவுட்டர்மோஸ்ட் ஷெல் ஃபில்டா இருக்கணும்லாம் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இத சொன்னவர் பேரு we have 3 reasons. சரியா? அதுல 2 ரீசன்ல ஒன்னு நம்ம கொசல்ஸ் அப்ரோச்சை பத்தி பேசுவோம். இன்னொன்னு லூயிஸ் ஆக்டெட் ரூலை பத்தி பேசுவோம். சோ இது ரெண்டுத்துலயும் அப்படி என்னதான் மேம் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே லூயிஸ் ஆக்டெட் ரூல்ல நம்ம தலைவர் லூயிஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல 8 எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த ஆட்டம் ஸ்டேபிள் ஆகும்னு சொன்னார். இதுவே நம்மளோட கொசல் நம்மளோட ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி அதோட நியரஸ்ட் எலக்ட்ரானிக் ஆர் நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வருது அப்படிங்கிறத சொன்னார். பட் இங்கதான் ஒரு பிரச்சனையே. மேம், நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன மேம்? டெக்கனா சிம்பிளா கான்செப்ட் பத்தி சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சரி, லெட்ஸ் சே நம்ம வந்துட்டு நம்மளோட சோடியமே எடுப்போமே. சோடியமோட அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 2,8,1. இப்போ சோடியம் நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போனோம்னா அதோட பீரியட்ல சேமா இருக்கக்கூடிய நோபல் கேஸா அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போனோம்னா சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும், which means it becomes 2,8. and அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா obviously it will be 2s2 2p6. இந்த 8ங்கிற எலக்ட்ரான் 2s2 2p6 மாறிடும். கரெக்டா? சிமிலர்லி நம்ம குளோரின் ஆட்டமை எடுத்துக்கிட்டோம்னா குளோரின் should gain an electron in order to make sure that chlorine is stable. அப்ப அங்க குளோரினோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 3s2 3p6 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டம்ஸும் அதோட நியரஸ்ட் ஆர் அதோட சேம் பீரியட்ல உள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணும். அப்படி ரீச் பண்ணா மட்டும்தான் அது ஸ்டேபிளா இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. இது இல்லாம லூயிஸ் அப்ரோச்ல லூயிஸ் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. அவர் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு ஆட்டமோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தார். அப்படி பார்க்கறச்சே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஆல்கலி மெட்டல்ஸ், அதாவது எஸ் பிளாக்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் குரூப்ல எல்லாருக்குமே அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஆல்கலி எர்த் மெட்டலுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு. சிமிலர்லி பி பிளாக்ல குரூப் 13க்கு 3, குரூப் 14க்கு 4, இந்த மாதிரி அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணாங்க. அண்ட் அதை கால்குலேட் பண்ணிட்டு அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எத்தனையோ அந்த ஆட்டமோட சிம்பிளை வரைஞ்சு அத்தனை டாட்ஸ் அவரு வைக்க ஆரம்பிச்சாரு. எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன்ட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப அதை இங்கே எழுதிட்டாரு. லித்தியமோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. பெரிலியமோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 2 டாட்ஸ். சிமிலர்லி ஃப்ளோரினோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 7 எலக்ட்ரான் இருக்கா? அப்போ 1 2 3 4 5 6 7 டாட்ஸ்.
இப்படி அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை இந்த மாதிரி ஒரு டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு ரிசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுதான் நம்மளோட லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு மேம் யூஸ் ஆகும்? கண்ணா, இந்த மாதிரி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வழி அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அண்ட் எஸ், அதை பேஸ் பண்ணி அது எப்படி ரியாக்ட் ஆகும், ரியாக்ட் ஆகி ஒரு மாலிகுலை தருதுன்னா அந்த மாலிகுல் எப்படி இருக்குங்கிறத ஒரு அளவுக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் லூயிஸ்க்கு நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குதான், பட் இருந்தாலும் இந்த ஒரு கான்செப்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த லூயிஸ் ஆக்டேட் ரூலுக்கு ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இத அக்செப்ட் பண்ணாத ஒரு சில மாலிகுல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we will go with incomplete octet. incomplete octetனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆக்டெட்னா என்ன அர்த்தம்? அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்தால் அதை தான் ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவோம். 8 எலக்ட்ரான் இருந்தால் அதை தான் ஆக்டெட்னு சொல்லுவோம். இன்கம்ப்ளீட் ஆக்டெட்னா ஆப்வியஸ்லி இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்காது. 8 இருக்கும் கம்மியான அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா தென் அதைத்தான் இன்கம்ப்ளீட் ஆக்டெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது we have expanded octet. அதுக்கு முன்னாடி இன்கம்ப்ளீட் ஆக்டெட்கான எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு பெர்லியம் குளோரைடு எடுத்துக்கலாம். பெர்லியம் குளோரைடு இப்படி தான் பாண்ட் ஆகும். ஓகே, குளோரின் என்ன பண்ணும்? பெர்லியமோட ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும் பை மீன்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் பாண்ட், ஐ மீன் கோவேலன்ட் பாண்ட். அண்ட் பெர்லியம் அதுக்கு 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. அதில் 2 எலக்ட்ரான் குளோரினோட 2 எலக்ட்ரான் சேர்ந்து 4 எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி பாண்ட் ஆயிரும். இப்போ பெர்லியம்ல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? டோட்டலா பெர்லியம்கிட்ட 4 எலக்ட்ரான் தான் அதோட பாண்ட்ல இருக்கு, இதுவும். பட் ஸ்டில் பெர்லியம் ஸ்டேபிளா இருக்கா? ஸ்டேபிளா இருக்கு. இப்படி 8க்கும் கம்மியான எலக்ட்ரான்ஸை வச்சிருந்தும் அது ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா அதை தான் இன்கம்ப்ளீட் ஆக்டெட்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல இன்கம்ப்ளீட் ஆக்டெட்ல 4 or less than 4 electrons தான் இருக்கும். இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட expanded octet. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இன்கம்ப்ளீட், ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம இன்கம்ப்ளீட் ஆக்டெட் பார்த்தோம். செகண்ட் கேஸ்ல எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் பார்க்க போறோம். எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 விட அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இதற்கான எக்ஸாம்பிள் எது மேம்? சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, சொல்லித்தரேன். PF5 பாஸ்பரஸ் 5 ஃப்ளோரின் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாண்ட்லயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த PF5ல பாஸ்பரஸ்ட 10 எலக்ட்ரான் அது அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கு. இருந்தாலும் அது எப்படி இருக்கு? ஸ்டேபிளா இருக்கு. So PF5 is a very good example for expanded octet. இந்த expanded octet பாஸ்பரஸ் பேஸ்ட் மாலிகுல்ஸ், அப்புறம் சல்ஃபர் பேஸ்ட் மாலிகுல்ஸ், அப்புறம் அயோடின் பேஸ்ட் மாலிகுல்ஸ்லாம் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததா நம்ம சூடோ இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனை பத்தி பேச போறோம். ஸோ சூடோ இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனா அதோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல அதுக்கு 8க்கு பதிலாக 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஜிங்க் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஜிங்க் ஜிங்க் 2+ ஆகும், குளோரின் 2 குளோரின் மைனஸாகவும் இருக்கும். கரெக்டா? ஜிங்க் 2+ ஓட கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் இன் டி பிளாக், அதோட கான்ஃபிகரேஷன் 3s2 3p6
3d10 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். சரியா? இப்போ இத நீங்க மொத்தமா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 + 6 + 10 18 எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் உடைய மாலிகுல் சூடோ இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன். அதனால இதுவுமே ஒரு எக்ஸெப்ஷனுக்கு கீழே வரலாம். அண்ட் ஃபைனலா நம்ம வந்துட்டு valence shell having more number of electrons, which is from 9 to 17 electrons. இது expanded octet னும் சொல்லலாம். And odd electron species பத்தி தான் பேசணும். odd electron species பத்தி சொல்லணும்னா one of the best example is nitrogen based molecule. நம்ம அந்த NAவே எடுத்துக்கலாமே. நைட்ரஜனோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆக்சிஜன்ட்ட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஆக்சிஜன் இந்த 2 எலக்ட்ரான் எடுத்து ஸ்டேபிள் ஆயிரும். பட் நைட்ரஜன் ஓவராலாவே இங்க 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான்ஸோட த்ரைவ் ஆகும். அப்படி odd number of electrons வச்சு இந்த மாலிகுல் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா இதையும் நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்க்கான எக்ஸெப்ஷன்ல தான் சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சருக்கு 5 எக்ஸெப்ஷன் பார்த்துருக்கோம். என்னென்ன? இன்கம்ப்ளீட் ஆக்டேட் 8 இருக்கும், கம்மியான எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கும். எக்ஸ்பேண்டட் ஆக்டேட் 8 இருக்கும், அதிகமான எலக்ட்ரான்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கும். எக்ஸ்பேண்டட் ஆக்டேட்ல மோஸ்ட்லி 9 to 17 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இப்படி 9 to 17 இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது தேர்ட் பாயிண்ட். நாலாவது சூடோ இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன், அதாவது 8 எலக்ட்ரான்ஸ்க்கு பதிலாக 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக 5வது ஆட் எலக்ட்ரான் ஸ்பீஷஸ். இவங்களோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல ஆட் நம்பர்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். லைக் 3 5 7 9ங்கிற மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? டிராபேக்ஸ்னு சொன்னதுமே என்ன இப்போதான் எக்ஸெப்ஷன் சொன்னீங்க, அதுக்குள்ள டிராபேக் அதே திருப்பி சொல்ல போறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா டிராபேக்ஸ் வேறு, எக்ஸெப்ஷன்ஸ் வேறு. ஃபர்ஸ்ட் டிராபேக், நம்மளோட லூயிஸ் ஆக்டேட் ரூல் இனர்ட்னஸ் ஆஃப் an atom, அதாவது அந்த ஆட்டம் வந்துட்டு எப்படி ஒரு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டெண்ட் பண்ணுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கூட என்ன சொல்லியிருக்காரு, நோபல் கேசஸ்லாம் ரொம்ப ஸ்டேபிள்பா, அதனால தான் அது அட்டாமிக் லெவல்லே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், நோபல் கேசஸ் கூட ஒரு மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் xenon டைஃப்ளூரைட், xenon ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் காம்பவுண்ட். அது மட்டும் இல்லாம கிரிப்டான்ல கூட KrF2 இந்த மாதிரி நிறைய நோபல் கேசஸே காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ நோபல் கேசஸே காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னா இட் மீன்ஸ் இந்த இனர்ட்னஸ் கான்செப்ட் இங்க ஒர்க் ஆகல அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், இது இல்லாம ரெண்டாவது டிராபேக் என்னன்னா, இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஷேப் ஆஃப் த மாலிகுல். அண்ட் மூணாவதா இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ மாலிகுல். அந்த மாலிகுலுக்கு என்ன ஷேப் இருக்கும், என்ன ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி லூயிஸ் ஆக்டேட் ரூல் பேசுறது இல்ல. சோ இந்த ஷேப் அண்ட் ஸ்டெபிலிட்டியை பத்தி இந்த லூயிஸ் ஆக்டேட் ரூல் பேசாததுனால தான் நம்ம அடுத்த ரூலுக்கே போறோம், which is none other than what? VSEPR, VBT, hybridization and molecular orbital theory. சரியா? சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு டால்டன்ஸ் அட்டாமிக் மாடல் வந்துச்சு. அதுக்கப்புறமா போர் ஒரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. தென் ஒரு சில டிராபேக்ஸ் வந்ததுனால, ஒரு சில புது ஃபைண்டிங்ஸ்னால போர்ஸ் மாடல் தப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கோர்வையா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஏகேஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் படிச்சோம் இல்லையா? எஸ், படிக்காதவங்க மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் கெமிக்கல் பாண்டிங்கையும் ஒரு ஸ்டோரி மாதிரி, கதை மாதிரி நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ லூயிஸ் ஆக்டேட் ரூல்ல ஷேப் அண்ட் ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசாததுனால தான் அடுத்த லாஸ் ஆன விபிடி, வெஸ்பா, ஹைபிரிடைசேஷன் இதெல்லாம் வந்துச்சு. பட் அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பத்தி நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அது என்ன மேம் கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் யோர் ஃபார்மல் சார்ஜ்.
இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஃபார்மல் சார்ஜ்னா என்னடா கண்ணா அர்த்தம்? இட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் NO நம்பர், சரியா? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் an isolated atom. ஒரு ஆட்டம்ல, மாலிகுலை பத்தி பேசல, ஒரு ஆட்டம்ல எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு மைனஸ் number of bonding, sorry, non-bonding எடுத்துக்கலாம். number of non-bonding electron minus half of bonding electron. So இதுதான் the formula, சரியா? ஒரு மாலிகுலோட ஒரு கேட்டகரியோட ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரானை எடுத்துக்கணும். லெட்ஸ் சே சோடியம்னா அதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 மைனஸ் அதுல எத்தனை நம்பர் ஆஃப் நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, பாண்டில் இல்லாத லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, பிளஸ் எத்தனை பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ மைனஸ் half ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான்ஸ். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா தெரியாததுனால நீங்க இதை தப்பு பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கன்சிடர் CS2 மாலிகுலை எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், கார்பனோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அண்ட் கார்பன் கண்டிப்பா 4 பாண்ட் மேக் பண்ணும், அப்பதான் அது ஸ்டேபிளா இருக்கும். விச் மீன்ஸ் கார்பனோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல கண்டிப்பா 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். வேறஸ் சல்ஃபரை பத்தி பேசணும்னா சல்ஃபர் எத்தனை பாண்டை வேணாலும் மேக் பண்ணும். இங்க சல்ஃபர் 2 பாண்டை மேக் பண்ணுது. அப்ப பேலன்ஸ் சல்ஃபர்ட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? பேலன்ஸ் சல்ஃபர் குரூப் 16ங்கிறதுனால பேலன்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் கார்பன், ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் சல்ஃபர், அதாவது ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சல்ஃபர் and second sulfur கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் கார்பன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கார்பனோட வேலன்சி என்ன? கார்பனோட வேலன்சி 1 2 3 4. அப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 4 மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்டிங் ஆன்டி பாண்டிங் ஆர் நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வேணுமா? இங்க ஏதாவது எலக்ட்ரான் பாண்ட் ஆகாம இருக்கா? கார்பன்ட்ட 4 எலக்ட்ரான் தான் இருக்கு, அது 4மே பாண்ட் ஆயிடுச்சு. அதனால நான் பாண்டிங் எலக்ட்ரான் 0 மைனஸ் half ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான். ஒன்ஸ் அகெயின் பாண்டுக்குள்ள கார்பனோட எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கேயும் 4 தான் போட்டுக்கிறோம். சாரி 4 தான் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. பாண்டிங் எலக்ட்ரான் சொல்லும்போ இந்த பாண்டுக்குள்ள இருக்கிற எல்லா எலக்ட்ரானுமே வரும். கரெக்டா? ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கார்பன் கூட தான் பாண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அதனால பாண்டிங் எலக்ட்ரான் இங்க 8ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 4 minus 0 minus 8/2 which is again 4. 4 minus 4 will be equal to 0. அப்போ கார்பனோட ஃபார்மல் சார்ஜ் is 0 here. புரிஞ்சுச்சா? கிளியரா? இதே மாதிரி ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் சல்ஃபர்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நான் இங்க 2 சல்ஃபர் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்குமே ஃபார்மல் சார்ஜ் சிமிலரா தான் வரும். கரெக்டா? அதனால நான் பிளெயினா ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் சல்ஃபர் 1 and சல்ஃபர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ சல்ஃபர் 1 and சல்ஃபர் 2 அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? குரூப் 16. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கும். 6 மைனஸ் எத்தனை நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? எத்தனை நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 4. இங்கேயும் 2 4. 2 பேருக்கும் சேர்த்து தான் போடுறேன், தனித்தனியா கூட நீங்க எழுதிக்கலாம். சரியா? So 4 minus half into number of bonded electrons. இங்க 4 இங்க 4 8. So bonding electrons 8. இதையும் கட் பண்ணீங்கன்னா 4 sorry 6 minus 4 and 4 8. அப்போ இதோட சார்ஜ் -2 ஆக இருக்கும். சோ இந்த சல்ஃபருக்கு -2, இந்த சல்ஃபருக்கு -2, கார்பனுக்கு 0. இப்படி தான் நீங்க ஃபார்மல் சார்ஜை கண்டுபிடிக்கலாம். சோ இப்போ இன்னொரு क्वेश्चन தரேன்.
ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் தரேன், which is okay, C bond O double bond CO3 molecule. இதுல இது ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், இது செகண்ட் ஆக்சிஜன், இது தேர்ட் ஆக்சிஜன். நீங்க ஹோம்வொர்க்கா ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் கார்பன், ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், செகண்ட் ஆக்சிஜன் அண்ட் தேர்ட் ஆக்சிஜன் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். சரியா? இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்க. கையோட இதை ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு கான்செப்ட் மண்டையில நிற்கும். ஸோ அதனால ப்ளீஸ் ட்ரை திஸ். This is your homework question. So comment sectionல இதற்கான ஆன்சரை கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? கிளியரா? சூப்பரா? மாசா புரிஞ்சுக்கிட்டோமா? ஓகே. அடுத்ததா இந்த மாலிகுலை பாத்தீங்கன்னா இந்த மாலிகுல் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கூட வரும். மீனிங் இந்த டபுள் பாண்ட் ஒரு சில இடத்துல இங்க வந்திருக்கலாம் ஆர் இங்க வந்திருக்கலாம். அப்படி நிறைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிற இடத்துல கூட வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், always remember this is very important, resonating structure with least formal charge is more stable. இது ரொம்ப முக்கியம்டா கண்ணா. சோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வெச்சுக்கோ. resonating structure with least formal charge is more stable. இத தெரிஞ்சு வெச்சுக்கோ. ஓகேவா? கிளியரா? சோ அடுத்ததா நம்ம டைப்ஸ் ஆஃப் bonds குள்ள தான் போறோம். டேக்கண்ணா always remember this, our bonds are of two types based on the nature. ஒன்னு strong bonds, இன்னொன்னு weak bonds. strong bonds na என்ன, weak bonds na என்ன? டேக்கண்ணா எந்த பாண்டோட லைக் பாண்ட் உடைக்கிறதுக்கு உனக்கு அதிகப்படியான எனர்ஜி வேணுமோ 42 யூனிட்ஸ்க்கு மேல தேவைப்படுதோ அது ஸ்ட்ராங் பாண்ட். 42 யூனிட்ஸ் ஆர் அதை விட கம்மியா தேவைப்படுச்சுன்னா அது வீக் பாண்ட். ஸ்ட்ராங் பாண்ட்ல இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறது அயானிக் பாண்ட். அதுக்கப்புறமா வர்றது கோவலன்ட் பாண்ட். இந்த கோவலன்ட் பாண்டை நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒன்னு சிம்பிள் கோவலன்ட், இன்னொன்னு கோஆர்டினேட் கோவலன்ட். whereas weak bonds பத்தி பேசணும்னா we have vander இன்னொரு விஷயம்டா. இது இல்லாம மூணாவதா ஒரு பாண்ட் இருக்கு, அது மெட்டாலிக் பாண்ட். சோ இத பத்தியும் நம்ம ஸ்ட்ராங் பாண்ட்ஸ்ல படிக்கணும். ஓகேவா? whereas weak bondல நமக்கு ரெண்டு பாண்ட் சொல்லலாம். ஒன்னு vander waals forces, ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கும் ரெண்டா பிரியும். ஒன்னு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்னொன்னு இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். சோ இப்போ அடுத்ததா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அயானிக் பாண்ட்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். சோ அயானிக் பாண்ட் பேர்லயே அர்த்தம் இருக்குடா. அயான்ஸுக்கு இடையே உருவாகக்கூடிய பாண்ட் அயானிக் பாண்ட். அயான்ஸுக்கு இடையே உருவாகக்கூடிய பாண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த அயானிக் பாண்ட் ஒரு மெட்டல் அண்ட் ஒரு நான் மெட்டலுக்கு இடையே உருவாகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மெட்டல்ஸ் ஆர் ஆல் எலக்ட்ரோ பாசிட்டிவ். எலக்ட்ரோ பாசிட்டிவ் whereas non metals electro negative. மேம் எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா என்ன, எலக்ட்ரோ நெகட்டிவ்னா என்ன? எலக்ட்ரோனா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம், எலக்ட்ரோனா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவ்னா எந்த ஒரு விஷயத்த நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு விஷயம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ்னு சொல்லுவோம்ல. கரெக்ட். டே மச்சான் அவன் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கான்டா அப்படின்னு சொல்றாங்க, ஆர் நல்ல பாசிட்டிவான மார்க் வாங்கியிருக்காண்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கான அர்த்தம் என்ன, அவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவா சூப்பர் மென்டாலிட்டியோட இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எலக்ட்ரோ பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கிறத குறிக்கும். சிமிலர்லி எலக்ட்ரோ நெகட்டிவ்ல எலக்ட்ரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரான்ஸ்,
நெகட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லெஸ். ஸோ இங்க எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும் எலக்ட்ரோபாசிட்டிவ்ல, எலக்ட்ரோநெகட்டிவ்ல எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிறவனுக்கு எலக்ட்ரான்ஸ் அவ்வளவா தேவைப்படாது. ஸோ அவன் என்ன பண்றான், எலக்ட்ரானை தேவைப்படுற நான் மெட்டலுக்கு கொடுத்துறான். இப்படி ஒரு மெட்டல்கிட்ட இருந்து நான் மெட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடந்து அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்னால ஒரு பாண்ட் உருவாச்சுன்னா அதைத்தான் நம்ம அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கண்டிஷன்ஸ் என்னென்ன, ஒரு எலக்ட்ரோபாசிட்டிவ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டுக்கு இடையே தான் அயானிக் பாண்ட் உருவாகும். எலக்ட்ரோபாசிட்டிவ்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமா தேவைக்கும் அதிகமா வச்சிருப்பான், எலக்ட்ரோநெகட்டிவ்னா எலக்ட்ரான்ஸ் கம்மியா தேவைக்கும் கம்மியா வச்சிருப்பான். அப்போ தேவைக்கு அதிகமா வச்சிருக்கிறவன் தேவைக்கு கம்மியா வச்சிருக்கிறவனுக்கு எலக்ட்ரானை கொடுப்பான். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது வழி உருவாகக்கூடிய பாண்ட் தான் அயானிக் பாண்ட். புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சுங்களா? இதுல எலக்ட்ரானை மெட்டல் கொடுக்கறதுனால மெட்டலுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் கண்டிஷன் தானா கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு. மெட்டலுக்கு மெட்டல் எலக்ட்ரானை கொடுக்கறதுனால மெட்டலுக்கு லோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அயனைசேஷன் எனர்ஜினா என்ன மேம், என்ன மேம் புதுசு புதுசா சொல்றீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அயனைசேஷன் எனர்ஜினா ஒரு எலிமெண்ட், இப்போ அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, ஒரு எலிமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கு ஏ, அந்த எலிமெண்ட்டை நீங்க இப்ப அயானா மாத்தணும். அதுவும் எப்படி அதை அயானா மாத்துவீங்க, பை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஒரு எலிமெண்ட்டை நீங்க அந்த எலிமெண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது மூலியமா அயானா மாத்துனீங்கன்னா அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி, அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. புரிஞ்சுச்சா? கிளியரா? சோ மெட்டலுக்கு லோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்கணும். அப்பதான் மெட்டல் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரானை நான் மெட்டலுக்கு கொடுக்க முடியும், ஈஸியா கொடுக்க முடியும். ரெண்டாவதா நான் மெட்டலுக்கு ஹை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதற்கான அர்த்தம் என்ன, சிம்பிள்ரா, பேர்லயே அர்த்தம் இருக்கு. ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணி, ஓகே, எலக்ட்ரான் கெயின், சோ எலக்ட்ரானை கெயின் பண்ணி அயானா மாறுதுன்னா தென் அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது ஒரு எனர்ஜி ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜியை தான் எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி ஆர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ மெட்டலுக்கு லோ அயனைசேஷன் என்தால்பி இருக்கணும், அப்பதான் அது எலக்ட்ரானை கொடுக்க முடியும். நான் மெட்டலுக்கு ஹை எலக்ட்ரோ கெயின் என்தால்பி இருக்கணும், அப்பதான் அது எலக்ட்ரானை வாங்க முடியும். அண்ட் ஃபைனலா இவங்களோட ஓவரால் லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கணும். லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கணும். மேம் லாட்டிஸ் எனர்ஜினா என்ன மேம்? ஈஸிடா டே, இது நீங்க தெர்மோடைனமிக்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. சோ the energy needed for 1 mole of ionic compound to become or energy needed to form அது போட்டுக்கலாம், to form 1 mole of ionic compound is called as lattice energy. இந்த 1 mole of ionic compound உருவாக்குறதுக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும். So obviously lattice energy should be high. புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப அந்த பாண்ட் உருவாக்கணும்னாலும் ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கும் உங்களுக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படுதுதான், அந்த பாண்டை உருவாக்குறதுக்கும் எனர்ஜி அதிகமா யூஸ் ஆகும்ல. எஸ் எஸ். சோ அதனால்தான் ஹை லாட்டிஸ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு சூப்பரான ஃபேக்டர் அடே, டாக்கிங் அபவுட் த ஃபேக்டர்ஸ் which influence ionic bond. நீங்க எந்த ஃபேக்டர் வேணாலும் எடுத்து பாருங்க, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், சால்யூபிலிட்டி, கண்டக்டிவிட்டி, எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இந்த அயானிக் பாண்டுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹையா இருக்கும்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி மேம், அயனிக் பாண்டை படிச்சிட்டோம். அடுத்ததா என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, we are going to learn about covalent bond. covalent bondனா என்ன? இதெல்லாம் அயனிக் பாண்ட்ல எலக்ட்ரானை கொடுத்து வாங்குறாங்க. பட் கோவலன்ட் பாண்ட்ல அந்த கதையே நடக்காது. ரெண்டு ஆட்டம்ஸ் A and B இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையே ஒரு பாண்ட் உருவாகணும்னா ஏயும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும், பியும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும். A and B பார்க்க பிரதர் சிஸ்டர் மாதிரி இருக்காங்கல்ல. வீட்டில எல்லாம் இந்த பிரதர் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் சண்டை வரும். எஸ்பெஷலி ஏதாச்சும் இந்த ஸ்டேஷனரி வாங்கும்போ இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடும் போலாம், நீ எனக்கு ஒன்று தான், நான் உனக்கு ஒன்று தரேன், உனக்கு எரேசர் வேணுமா, எனக்கு பென்சில் தான் அப்படின்னு கொடுத்து வாங்குற பழக்கம் வீட்டில் உள்ள பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு இருக்கும். உங்களுக்கும் அது இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி பிரதர் சிஸ்டர் காம்போல வர்றது தான் கோவேலன்ட் பாண்ட். சரியா? இப்போ உங்களோட சிலபஸ்ல இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் கோவேலன்ட் பாண்ட்னா, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கு. சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய கோவேலன்ட் பாண்டை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் இவனோட கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி புரிஞ்சு வச்சுக்கணும். டாக்கிங் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட். ஃபர்ஸ்ட், கோவேலன்ட் பாண்ட் எந்த மாதிரி மாலிகூல்ஸ்ல உருவாகும்? They are mostly found in liquid and gases, some in solids. Solidsக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா நம்மளோட கிராஃபைட், டைமண்ட், சிலிக்கான் டை ஆக்சைடு இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். பட் மோஸ்ட்லி லிக்விட் அண்ட் கேஸ்ல தான் பார்க்க முடியும். சாலிட்ல ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியும். ரெண்டாவது, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, except few பாக்கி எல்லா காம்பவுண்டுமே, கோவேலன்ட் காம்பவுண்டுமே ரெஸ்ட் ஆர் நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஒரு சில பேர் எக்ஸாம்பிள் நம்ம கிராஃபைட்டை சொல்லலாம். ஏன்னா கிராஃபைட் அந்த மாதிரி மாலிகூல்ஸை தவிர்த்து பாக்கி எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க நான் கண்டக்டர்ஸாக தான் இருப்பாங்க. they are mostly நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ கோவேலன்ட் பாண்டோட டைப்ஸை பத்தி பேசலாம். டைப்ஸ் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட். நம்ம கோவலண்டா ரெண்டு டைப்ஸ் இருக்குடா டே. ஒன்னு சிம்பிள் கோவேலன்ட் பாண்ட், இன்னொன்னு கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். இப்போ சிம்பிள் கோவேலன்ட் பாண்ட்னா என்ன? நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஏயும் ஒரு எலக்ட்ரானை தரான், பியும் ஒரு எலக்ட்ரானை தரானா, அதுதான் சிம்பிள் கோவேலன்ட் பாண்ட். சிம்பிள் கோவேலன்ட் பாண்ட் மூணு வகைப்படும் டாடே. சிம்பிள் கோவேலன்ட் பாண்ட் மூணு வகைப்படும். சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர், சிங்கிள் பாண்ட் ஆர் சிக்மா பாண்ட்ஸ். டபுள் பாண்ட்ல ஒன்னு சிக்மானா ஒன்னு பை, ட்ரிபிள் பாண்ட்ல ஒன்னு சிக்மானா பாக்கி ரெண்டும் பை. ஆல்ரெடி இந்த பாண்டோட ஸ்ட்ரக்சரை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருப்போம். நான் ஜிஓசி மேரத்தான் எடுத்தேன் இல்லையா, அதுல கிளியரா ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். அண்ட் அதனால இங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இல்ல மேம் எனக்கு பாண்ட்ஸை பத்தி இன்னும் டீடைல்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருப்பி தனியா இதை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். லைக் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் பத்தி போடுறேன். சரியா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட பாத்தீங்கன்னா, இந்த வடிவேலு ஒரு பழைய படத்துல, சரியா, சத்யராஜ் கூட இருப்பாரு. சத்யராஜ் ஒரு பெரிய கத்து எடுத்து இப்படி காமிக்கும்போ நம்ம வடிவேல் என்ன பண்ணுவாரு, பாக்கெட் எப்படி காமிச்சிட்டு நத்திங் இஸ் தேர் அப்படின்னு காமிப்பாரு. கரெக்டா? நிறைய மீம்ஸ்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிதான் கோஆர்டினேட் பாண்ட்ல ஒரு தன்ட்ட எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இன்னொரு தன்ட்ட எதுவுமே இருக்காது, நம்ம வடிவேல் சார் மாதிரி. அப்ப என்ன நடக்கும், ஏ பாவம் பார்த்து பிக்கு ஏட்ட இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும். அது கொடுக்காது,
ஷேர் பண்ணும். எப்படி நீங்க லஞ்ச் பாக்ஸை ஃபுல்லா ஃப்ரெண்டுக்கு கொடுக்காம ஷேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபுல்லா கொடுக்காம ஷேர் பண்ணும். இதுதான் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். இட் இஸ் a special type of covalent bond. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே, இப்போ அடுத்ததா இவனோட solubility பத்தி பேசலாம். So talking about the solubility of covalent bond. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, solubility பொறுத்தவரை ionic bonds are always polar. ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட்ஸ் அங்க இருக்கும். பட் கோவேலன்ட்ல தான் போலார் காம்பவுண்டும் நான் போலார் காம்பவுண்டும் இருக்கு. இப்போ போலார் காம்பவுண்ட்னா என்ன? ஒரு மாலிகுலை கரெக்டா நம்மளால பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸா பிரிக்க முடிஞ்சா அது போலார். எக்ஸாம்பிள் NaCl, Na பிளஸ் Cl மைனஸ். பட் நான் போலார்னா அதை கண்டிப்பா நம்மளால பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானா பிரிக்க முடியாது. ஒரு அயானாவும் ஒரு காம்ப்ளெக்ஸாவும் வேணா பிரிக்கலாம். எக்ஸாம்பிள் CH3COOH எடுத்தீங்கன்னா அதை தண்ணியில ஆர் ஏதாவது சால்வெண்ட்ல போட்டீங்கன்னா CH3COO மைனஸ் ஆகும் H பிளஸ் ஆகும் மாறும். இங்க H பிளஸ்ங்கிறது அயான், பட் CH3COO மைனஸ்ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஆன் டிசால்விங் இன் சால்வெண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸையும் ஒரு அயானையும் தந்தா அது நான் போலார். இதுவே அயான்ஸை மட்டுமே தந்தா அது போலார். சரியா? இப்போ சாலிபிலிட்டியை பொறுத்தவரை எங்க போனாலும் லைக் dissolves லைக் கான்செப்ட் தான். அதாவது ஒரு போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட்ல கரையும், ஒரு நான் போலார் சொல்யூட் நான் போலார் சால்வெண்ட்ல கரையும். மோஸ்ட்லி இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நான் போலாரா தான் இருக்கும், எக்ஸப்ட் ஃபார் சால்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், ஸ்ட்ராங் பேசிட்ஸ். ஸோ நான் போலாருக்கு மோஸ்ட்லி நீங்க வந்துட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியரா? எஸ். இது இல்லாம ஐசோமரிசமை பத்தி பேசலாம், ரியாக்டிவிட்டியை பத்தி பேசலாம், பட் அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லடா கண்ணா. ஸோ அதனால யூ கேன் ஆல் ஸ்கிப் தோஸ். ஐசோமரிசம் ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஜியோசியில் அதை பற்றிலாம் படிப்போம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வேலன்ஸ் பாண்ட் தியரி. பட் வேலன்ஸ் பாண்ட் தியரிக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்றேன், இதை மைண்ட்ல அப்படியே ஏட்டு வைங்க. Which is your choices. Your choices decide your destiny. Your choices decide your destiny. So choose wisely. உங்களோட சாய்ஸஸ், நீங்க இப்போ லைஃப்ல இன்னைக்கு படிக்கணும்னு தோணுது, பட் சரி கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படிக்கலாமே, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து படிக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா அப்ப வேணா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமை நீங்க மிஸ் பண்ணதுனால கண்டிப்பா அது உங்க லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் லீவ் ஆன் பண்ணும். அதுக்குன்னு எல்லா நேரமும் படிங்க படிங்க அப்படின்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி படிப்புக்கு கொடுங்க. You don't have to sit for 18, 19, 20, 24 hours to study. Just daily ஒரு 4.5 hours, max to max 6 hours நீட்டுக்கு ஒதுக்குனாவே போதும். You can be on the top 650 plus. So அதனால your choices decide your destiny. Choose wisely. நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட யாராச்சும் பார்க்கலன்னா போய் பாருங்க, அந்த கதவடைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன் உங்களுக்கான ஒரு ஆல்டர் ஈகோ, ஒரு மாம்பா மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒரு தடவை போய் பாருங்க, ஸோ தட் யூ கைஸ் கெட் தட் ஐடியா. அண்ட் கண்டிப்பா நீங்க அதை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஈவன் இங்க இருக்கிறவங்களே என்கிட்ட கேட்பாங்க, மேம் நீங்க வெளியில பேசும்போது இப்படி ஹைப்பர் ஆக்டிவா பேச மாட்டேங்கிறீங்க, ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, பட் எப்படி மேம் ஸ்டேஜுக்கு வந்தா மட்டும் ஆர் ஸ்கிரீனுக்கு வந்தா மட்டும் இப்படி ஆக்டிவா இருக்கீங்க மேம் அப்படின்னு கேட்பாங்க. The reason is நானுமே அந்த மம்பா மென்டாலிட்டியை தான் ஃபாலோ பண்றேன். நான் எப்பெல்லாம் ஸ்டுடியோக்குள்ள வரேன் ஆர் கிளாஸ் ரூம்குள்ள வரேன் ஆர் ஸ்டேஜ்குள்ள வரேனோ அப்போ என்னோட ஆல்டர் ஈகோவை நான் ஆக்டிவேட் பண்ணிடுவேன். ரொம்ப வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். படிக்கும்போதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒர்க் பண்றோம்னாலும் சரி, தட் ஆக்டிவேட்ஸ் மை ஆல்டர் ஈகோ. அண்ட் அது என்ன
ஃபுல்லா சின்சியரா டெடிகேட்டடா அந்த வேலையை பார்க்க வைக்கும். சரியா? ஸோ அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ்க்கு ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ரைட், ஓகே, வாங்க வாங்க அடுத்த கான்செப்டுக்கு போலாம். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to learn about valence bond theory. So இப்போ valence bond theory-ய யாரு கொடுத்தா? இப்போ valence bond theory-ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்போ atoms react ஆகி molecule ஆகும், எப்போ atoms react ஆகி molecule ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா whenever the attractive force is greater than repulsive force, அப்போதான் atoms molecule ஆகும். புரியலையா? நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? சோ இப்போ let's say இதுதான் உங்களோட atom, இது நியூக்ளியஸ் and இது எலக்ட்ரான். Electrons are negatively charged, nucleus is positively charged. Similarly, இன்னொரு atom எடுத்துக்கலாம், அங்கேயும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு which is positive and electron which is negative in charge. இப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த atoms ரெண்டும் பக்கம் பக்கம் வரும்போ, இந்த atoms ரெண்டும் பக்கம் பக்கம் வரும்போ obviously என்ன ஆகும்? Obviously இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். Obviously அதோட ஓன் எலக்ட்ரானை அதை அட்ராக்ட் பண்ணி தான் வைக்கும், பட் ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் இல்லையா? ஸோ அதனால பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரானும் அதை அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரிதான் இந்த நியூக்ளியஸும் இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண பார்க்கும். சரியா? ஸோ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் at the same time இந்த எலக்ட்ரானும் நெகட்டிவ் சார்ஜ், சேம் சார்ஜஸ் ரிப்பெல் பண்ணுமா? Similarly இந்த நியூக்ளியஸும் பாசிட்டிவ் சேம் சார்ஜ் ரிப்பெல் பண்ணுமா? அப்போ இங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கு. பட் எப்போ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கோ, இந்த நியூக்ளியஸ் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணது பாத்தியா, பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரான், அந்த ஃபோர்ஸ் ரிப்பல்ஷனை விட மேக்சிமமா இருக்கும். அப்பதான் அங்க இந்த ரெண்டு ஆட்டம்ஸும் கனெக்ட் ஆகி பாண்டை ஃபார்ம் பண்ணும். இதுதான் வேலன்ஸ் பாண்ட் தியரி சொன்ன கான்செப்ட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ இத நம்ம கிராஃப் வச்சு ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் வச்சு படிக்கலாம். ஏன்னா உங்க புக்லயே இந்த கிராஃப் கொடுத்துருப்பாண்டாக்கண்ணா. ஸோ அந்த கிராஃபை நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ புக்ல இந்த கிராஃப் ஒரு மாதிரி கொடுத்துருப்பான், ஒரு மார்க்கமா கொடுத்துருப்பான். பட் அவ்வளோ குழப்பில நம்ம படிக்க வேணாம், சிம்பிளா நம்ம படிச்சிடலாம். சரியா? ஸோ இனிஷியலா என்ன ஆகுது? என்கிட்ட ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் இப்போ ஒன்னு சேர்ந்து மாலிகுலா மாறுது. அப்ப என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர ஆரம்பிக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிருச்சா? ரைட். அப்படி அது ரெண்டும் பக்கமா வந்து பாண்டை மேக் பண்ணும்போது when they try to form the molecule hydrogen or H2 molecule, அந்த H2 molecule உருவாக்குற நேரம் இந்த எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கும். the energy which is required to make a bond is very low. ஹைட்ரஜனுக்கு அந்த எனர்ஜி என்னன்னு கேட்டீங்கன்னா it is 74 picometer. இப்போ லோவஸ்ட் எனர்ஜியில தான் இந்த ஹைட்ரஜன் மாலிகுல் உருவாயிருக்கு. அதோட பாண்ட் லென்த் 74 picometer. ஏன் மேம் இந்த பாயிண்ட்ல பாண்ட் மேக் ஆகும்போ அங்க எனர்ஜி மினிமம். ஏன்னா கண்ணா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ஆட்டம்ஸும் அததான் நோபல் கேசஸ், எல்லா ஆட்டம்ஸும் அன்ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? எல்லா ஆட்டம்ஸும் அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், மேம் காப்பர் ஜிங்க் எல்லாம் தனித்தனியா தான் வருது, அது அன்ஸ்டேபிளான. அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இதை பார்த்தலாம். ஸோ ஆட்டம்ஸ் பொதுவாகவே அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்போ என்ன காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வேலன்ஸ் ஷெல் இருக்கிறதுனாலயோ இல்ல வேலன்ஸ் ஷெல் ஃபில் ஆகாததுனாலயோ
ஹை எனர்ஜியை மெயின்டைன் பண்ணும். அப்போ இந்த ஆட்டம் ஸ்டெபிலைஸ் ஆகணும்னா இந்த எக்ஸ்ட்ரா ஹை எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்றது? அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டம்ஸை மாலிகுலா மாத்த வேண்டியது இருக்கு. சோ ஒரு ஆட்டம் மாலிகுலா மாறுதுன்னா அதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி குறையும், which means stability and energy is inversely proportional. இப்ப புரிஞ்சுச்சா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஏன் எனர்ஜி குறையுதுன்னு? ஒரு ஆட்டம் மாலிகுலா மாறும்போ அது ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்காக அந்த ஹை எனர்ஜியை யூஸ் பண்ணிக்குது. அதனால whenever stability increases, energy decreases. இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த கிராஃப்ல பாக்குறோம். இது உங்க புக்லயும் கொடுத்திருப்பான், கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? எஸ். இப்போ what are all the postulates of VBT? VBTல அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? இவரு postulates of VBTல நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. பட் அந்த postulateஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அவரு கோவேலன்ட் பாண்ட் இஸ் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், பேஸ்ட் ஆன் ஓவர்லாப்பிங் ஒரு பாண்ட் வந்து ஒரு ஆர்பிட்டால் வந்து ஓவர்லாப் ஆகுதுன்னா அது ரெண்டு வகையில ஓவர்லாப் ஆகலாம். ஒன்னு ஆக்சியல், இன்னொன்னு கோலேட்ரல் ஆர் சைட்வேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஆக்சியல்னா என்ன அர்த்தம்? இப்போ நீ p ஆர்பிட்டாலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி ஒரே ஆக்சிஸ்ல அவங்க வந்துட்டு பாண்ட் ஆனாங்கன்னா அதுதான் ஆக்சியல். அண்ட் ஆக்சியல் ஓவர்லாப்பிங்னால உருவாகக்கூடிய பாண்ட்ஸ் ஆர் none other than are sigma bonds. Whereas collateral bonding na இப்படி sidewaysல head on head பாண்டிங் மேக் பண்றதை தான் நம்ம கொலேட்ரல்னு சொல்லுவோம். இப்படி உருவாகக்கூடிய பாண்ட் தான் பை பாண்ட்ஸ். சரியா? சோ மெயினா இந்த கோவேலன்ட் பாண்ட் மேக்ஸிமம் பாண்டிங் உள்படுத்த பார்க்கும். அதனால கோவேலன்ட் இஸ் டைரக்ஷனல், XYZ ஆக்சிஸ் பேஸ் பண்ணி மாறும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாம செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டேக்கனா, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோ. சரியா? சோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், bond strength is directly proportional to extent of overlapping. இது நம்ம அப்ளிகேஷன்ல படிப்போம். சரியா? இந்த extent of overlapping அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கும். ஒன்னு அந்த ஆர்பிட்டாலோட நேச்சர் பொறுத்து இருக்கும், ரெண்டாவது அந்த ஓவர்லாப்பிங்கோட நேச்சரை பொறுத்து இருக்கும். பொதுவாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க, நேச்சர் ஆஃப் ஆர்பிட்டால்னா நம்ம SPDF 4 ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா? எஸ், SPDF 4 ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா? இதுல Sங்கிறது நான் டைரக்ஷனல். ஏன்னா S ஆர்பிட்டால் பார்க்க இந்த மாதிரி ஸ்பெரிக்கலா இருக்கும். ஸ்பியருக்கு நம்ம X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ்லாம் சொல்ல முடியாதுல, எப்படி கட் பண்ணாலும் ஈக்குவலா தானே இருக்கும். அதனால சின்ஸ் S ஆர்பிட்டால் இஸ் நான் டைரக்ஷனல், அந்த S ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் ஓவர்லாப் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. whereas இந்த P D F ஆர்பிட்டால்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா they are all directional, especially P ஆர்பிட்டால் பார்க்க டபுள் ஷேப்ல இருக்கும், D ஆர்பிட்டால் பார்க்க ஒரு நிமிஷம் தான் நான் கிறுக்கிட்டேன், ஒரே நிமிஷம். D ஆர்பிட்டால் பார்க்க டபுள் ஷேப்ல இருக்கும் and F ஆர்பிட்டால் கோச்சான்னு இருக்கும். So P D F are all directional. அதனால அவங்களுக்கு மினிமம் ஓவர்லாப்பிங் தான் இருக்கும். சரியா? ஓகே, இதுதான் நேச்சர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை பொறுத்து மாறுறது. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஓவர்லாப்பிங் பொறுத்து சொல்லணும்னா ஒன்ஸ் அகெயின் ஆக்சியல் ஓவர்லாப்பிங் இப்படி ஓவர்லாப் ஆவறாங்கன்னா சேம் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி சேம் ஆக்சிஸ்ல ஹெட் ஆன் ஹெட் ஓவர்லாப் ஆவறாங்கன்னா தென் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஓவர்லாப்பிங் இருக்கும். அதனால பாண்ட் ஸ்ட்ரெங்கிங்டும் மேக்ஸிமமா இருக்கும். இல்ல சைட்வேஸ் தான் போறாங்க, பை பாண்ட் தான் மேக் பண்றாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் பாண்ட் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான், பட் இருந்தாலும் ஐ எம் டெல்லிங் யூ. So talking about the application, bond strength மூணு விஷயத்தை பொறுத்து இருக்கும். ஒன்னு bond strength is directly proportional to extent of overlapping.
அதாவது PP overlapping maximum bonding இருக்கும். Then SP, then SS, then P pi. நான் இங்க PP ன்னு சொன்னது axial overlapping தான். ஓகேவா? sidewise overlapping கிடையாது. Next, bond strength is inversely proportional to size of orbital. Orbital size பெருசுனா bond strength கம்மி. And finally, n value நம்ம இந்த 1s 2s 3s லாம் போடுவோம்ல, அந்த 1 2 3 தான் நம்ம n values அப்படின்னு சொல்லுவோம், principal quantum number. So principal quantum number அதிகரிச்சுச்சுனா bond strength கம்மியா இருக்கும். அதைத்தான் நான் இங்க காமிச்சிருக்கேன். Next, இந்த bond strength இல்லாம bond energy பேஸ் பண்ணி NEET 2026ல ஒரு question கேட்டிருந்தான். NEET 2026 மட்டும் இல்ல, இதே கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய தடவை questions கேட்டிருக்காங்க. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல இத பத்தி நம்ம படிப்போம். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, bond energy of chlorine molecule is more than bromine, then fluorine and iodine. If in case இதுல கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா கேட்கணும்னா, இது கூடவே ஹைட்ரஜனை அவன் ஆட் பண்ணிடுவான். சரியா? ஹைட்ரஜனை மேபி அவன் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். If in case ஹைட்ரஜன் ஆட் பண்றாங்கன்னா, hydrogen will have the strongest bond energy. என்ன காரணம்? ஹைட்ரஜனோட சைஸ், ஆர்பிட்டால் சைஸ் கம்மி. 1sல தான் எலக்ட்ரான் இருக்காது, ஒரு எலக்ட்ரான் தான். அப்போ 1sன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும். அதனால தான் ஹைட்ரஜன் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ராக்கனா, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போலாமா? எஸ், ஏன்னா இதோட VBT முடிஞ்சிருச்சுடாக்கன்னா அடுத்த கான்செப்டான வெஸ்பாருக்கு தான் நம்ம போறோம். இப்போ வெஸ்பா தியரிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹைபிரிடைசேஷன் கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு போகலாம். என்ன காரணம்னா, ஹைபிரிடைசேஷன் இஸ் அ வெரி ஈஸி கான்செப்ட் அண்ட் ஸ்கோரிங் கான்செப்ட். ஏன்னா எப்பவுமே அங்கேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹைபிரிடைசேஷனை பார்த்துட்டு வெஸ்பாருக்கு போகலாம். இப்போ ஹைபிரிடைசேஷனை பத்தி சொல்லணும்னா, டாக்கிங் அபவுட் ஹைபிரிடைசேஷன், ஃபர்ஸ்ட் ஏன் VBTல இருந்து ஹைபிரிடைசேஷனுக்கு வந்தாங்க? லூயிஸ் ஆக்டேட்ல ஷேப் அண்ட் ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசலாம், அதனால நம்ம VBTக்கு வந்தோம். பட் VBTல ஷேப்பை பத்தி ஒரு அளவுக்காச்சும் சொல்றான்ல, எதுக்கு புதுசா ஹைபிரிடைசேஷன்? டேக்கண்ணா, ஒரு சில மாலிகுல்ஸ், லெட்ஸ் சே புக்ல கொடுத்திருக்கிற பெர்லியம் குளோரைடோட பாண்ட் லென்த் VBT கான்செப்ட் படி பார்த்தா ஒரு பாண்ட் குட்டியாவும் இன்னொரு பாண்ட் பெருசாவும் இருக்கணும். பட் பிராக்டிகலா பார்த்தோம்னா இது ரெண்டுமே சேம் சைஸ்ல தான் இருக்கு, சேம் லென்த்ல தான் இருக்கு. அப்போ VBT எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கு. அதனாலதான் இந்த லென்த்தை பத்தி அதனால கிளியரா சொல்ல முடியல. So in order to define that single concept, நம்ம ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் குள்ள வரும். ஸோ ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க? உங்கள்கிட்ட 2 3 4 ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்டம்ஸ்க்கு கண்டிப்பா ஆர்பிட்டால்ஸும் இருக்கும். அதைத்தான் நான் ஏயோன்னு எழுதியிருக்கேன். இப்போ 2 3 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு மாலிகுல்ஸை தருது. ஆப்வியஸ்லி அந்த மாலிகுலும் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸா இருக்கும். கரெக்டா? மாலிகுல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் ஆப்வியஸ்லி பெர்லியம் குளோரைட்ல பெர்லியம் வேற எனர்ஜி, குளோரின் வேற எனர்ஜில. ஸோ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எனர்ஜி இங்க மிக்ஸ் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டால தந்தாலும் இந்த டிஃப்ரெண்ட் எனர்ஜி மிக்ஸ் ஆகி ஒரு மிக்சியில போட்டு மாலிகுலர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப மிக்சியில போட்டோம்னா எனர்ஜி எல்லாம் மிக்ஸ் ஆகி சேம் ஆயிருமா? எஸ். அதனால மாலிகுலர் ஆர்பிட்டாலோட எனர்ஜி சேமா இருக்கும். எத்தனை ஆர்பிட்டால் உருவானாலும் இட்ஸ் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி சேம். ரெண்டாவது, இங்க 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் வருதுன்னா தென் ஆப்வியஸ்லி 2 அட்டாமிக் ஆர்பிட்டால மிக்ஸ் பண்றதுனால 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் கிடைக்கணும். எப்படி? நீங்க ஒரு 2 கிளாஸ் பாலை ஊற்றி நல்ல ஒரு திக்கான சிக்கு மில்க் ஷேக் போடுறீங்க, ஆர் ஃபேவரட் சாக்லேட் மில்க் ஷேக் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 2 கிளாஸ் பால் ஊற்றுனா 2 கிளாஸ் மில்க் ஷேக் கிடைக்குமா? கரெக்டா? அதே மாதிரி 2 அட்டாமிக் ஆர்பிட்டால மிக்ஸ் பண்ணீங்கன்னா 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் கிடைக்கும். என்னதான் அட்டாமிக் ஆர்பிட்டால்,
நீங்க மிக்சியில போடக்கூடிய அந்த சாக்லேட் சிரப்பு, பால், சுகரு எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தாலும், டிஃப்ரெண்ட் எனர்ஜியோட இருந்தாலும், உங்களோட ஃபைனல் ஸ்மூத்தி ஆர் மில்க் ஷேக் பார்க்க ஒரே மாதிரி இருக்குமா? எஸ் எஸ், சேம் எனர்ஜியில இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஈவன் தோ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எனர்ஜி, மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆஃப் சேம் எனர்ஜி. இதை தாப்பா இவ்வளவு நேரமா சொல்ல பாக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஹைபிரிடைசேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் வரும். என்னன்னா, நமக்கு தான் கோவலன்ட் பாண்ட்ல 2 விதமான பாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம்ல. ஒன்னு சிக்மா பாண்ட், இன்னொன்னு பை பாண்ட். இதுல சிக்மா பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் பை ஹைபிரிடைஸ்ட் orbitals அப்படினா pi bonds are bound by unhybridized, அதாவது ஹைபிரிடைஸ்ட் ஆகப்படாத ஆர்பிட்டால்ஸ்னாலையும் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் பாயிண்ட் மாதிரி. இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஜஸ்ட் 1 பாயிண்ட்டை மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்ததா ஹைபிரிடைசேஷனை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? டே கண்ணா, ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன், which is steric number. ஆனா தயவு செஞ்சு இந்த ஸ்டெரிக் நம்பரை வேற ஏதாவது ஃபேக்கல்ட்டி சொல்றதை கேட்டுட்டு தப்பா போட்டுறாத. ஏன்னா நிறைய டீச்சர்ஸே இதுல தப்பு பண்றாங்கடா. சீரியஸ்லி, ஐ ஹவ் ரெஃபர்ட் a lot of books, lot of materials. I have applied this concept for over thousands and thousands of questions. ஓகேவா? அவ்வளோ கொஷின்ஸ்க்கு அப்ளை பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மெத்தடை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மெத்தடையே ஒரு சில பேர் தப்பாக சொல்லி தந்திருப்பாங்க. பட் தயவு செஞ்சு நான் இப்போ சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெரிக் நம்பரை கண்டுபிடிக்க the formula is number of sigma bonds plus lone pair. Number of sigma bonds plus லோன் பேர். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் அப்படின்னு போட்டுருவாங்க. பாண்ட் பேர் கிடையாது, சிக்மா பாண்ட்ஸ் தான். பை பாண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பிளஸ் லோன் பேர். பட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், மேம் இது என்ன மேம் லோன் பேர்? கண்ணா, நம்ம எலக்ட்ரான்ஸை எல்லாம் ஜோடி ஜோடியா 2 எலக்ட்ரான்ஸா சேர்க்கிறோம். அப்படி சேர்த்தோம்னா அதுதான் எலக்ட்ரான் பேர். அந்த எலக்ட்ரான் பேர் 2 வகைப்படும். ஒன்னு பாண்ட் பேர், இன்னொன்னு லோன் பேர், LONE லோன் பேர். பாண்ட் பேர் ஒரு பாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் பாண்ட் பேர். லோன் பேர் ஒரு பாண்டில் இல்லாம அந்த ஆட்டம்க்கு மேல இப்படி சும்மா இருந்துச்சுன்னா அதுதான் லோன் பேர். ஸோ பாண்ட் பேர் அண்ட் லோன் பேரை பொறுத்தவரை ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங், லோன் பேர் ரிப்பல்ஷன், அவங்க 2 பேரும் ரிப்பல் பண்ணக்கூடிய அந்த ரிப்பல்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் லோன் பேர் பாண்ட் பேர் and bond pair. இது நம்ம VSEPR தியரியில யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைன், இப்போ ஸ்டெரிக் நம்பரை எப்படி மேம் நான் யூஸ் பண்ணி ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிக்கிறது? இப்போ ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த ஸ்டெரிக் நம்பரை வச்சு என்னென்ன ஆர்பிட்டால் யூஸ் ஆகுது, ஹைபிரிடைசேஷன் என்ன, ஷேப் என்னங்கிறத சொல்லிட முடியும். எக்ஸாம்பிள், ஸ்டெரிக் நம்பர் 2னா அங்க S and PX அப்படிங்கிற 2 ஆர்பிட்டால் தான் யூஸ் ஆகும். அப்போ ஹைபிரிடைஸ் ஸ்ட்ரக்சர் sp and ஷேப் வந்துட்டு லீனியரா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெரிக் நம்பர் 3னா தென் ஆர்பிட்டால்ஸ் S PX PY 3 ஆர்பிட்டால் வர மாதிரி இருக்கணும். சரியா? S PX PY. ஸோ sp2 and 3 ஆர்பிட்டால்ங்கிறதுனால 3 ட்ரைகோனல் பிளேனர். நெக்ஸ்ட் 4 நாவே டெட்ரா, 4 டெட்ரா, அதனால 4 டெட்ராஹெட்ரல். அண்ட் 4ங்கிறதுனால 4 ஆர்பிட்டால்ஸ் வரணும். S PX PY PZ. தென் அதோட ஷேப் sp3, ஐ மீன் ஹைபிரிடைசேஷன் sp3. இதுவே 5 இருந்துச்சா நீங்களே சொல்லிடுவீங்கப்பா, ஒரு S வரும் மேம், 3 P வரும் மேம், ஒரு D வரும் மேம். அப்ப S PX PY PZ and Dல ஏதோ ஒன்று வரும். சரியா? அது நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் sp3D and 5 நம்ம 3-2ன்னு பிரிச்சோம்னா 3 for tri, 2 for bi, trigonal bipyramidal. அடுத்ததா ஸ்டெரிக் நம்பர் 6னா ஒரு S 3 P and 2 D வர மாதிரி இருக்கும். அதனால it is sp3D2 octahedral. 6னா octa, so octahedral. And finally if your number is 7, அத
நம்ம S 3p 3d வச்சு சொல்லுவோம். sp3d3 அத pentagonal bipyramidal distorted octahedral சொல்லுவோம். இந்த steric number 7 வரக்கூடிய ஒரு ஃபேமஸான மாலிகுல் தான் IF7. நிறைய தடவை நீட்ல இத பத்தி கேட்டிருக்கான். ஓகேவா? கிளியரா? அடுத்ததா நம்ம வெஸ்பா தியரிக்குள்ள தான் போறோம். வெஸ்பா தியரியில ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. Always Vespa talks about the repulsion between bonds. And Vespa theory மெயினா ஒரு மாலிகுலோட ஷேப் அண்ட் ஜியோமெட்ரியை பத்தி மட்டும் தான் பேசும். மத்தபடி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ வெஸ்பாரை பத்தி பேசணும்னா lone pair is greater than bond pair, lone pair and finally bond pair. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கூடவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வெஸ்பார்ல வந்துட்டு நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி படிப்போம். ஒன்னு ஜியோமெட்ரி ஆஃப் அ மாலிகுல், இன்னொன்னு ஷேப் ஆஃப் அ மாலிகுல். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேப்புக்கு நீங்க அந்த மாலிகுலோட பாண்ட் பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஜியோமெட்ரிக்கு யூ வில் யூஸ் போத் பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர். ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணீங்க தான் நீங்க ஜியோமெட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கண்ணா, as a disclaimer. இதே கான்செப்டை நானே கோச்சிங் இன்ஸ்டியூட்ல 2 நாள் 3 நாள்லாம் எடுத்திருக்கேன். சரியா? ஒரு 6 hours கிட்ட எடுத்திருக்கேன். பட் வெஸ்பார்க்கு மட்டுமே. பட் அவ்வளோ எஃபோர்ட் தேவையா நீட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஐ வில் டெல் யூ அ வெரி ஸ்மார்ட் வே டு ஹவு டு அப்ரோச் வெஸ்பார், ஸோ தட் அந்த அப்ரோச்சிங் பிஹேவியர்லேயே நீங்கள் சூப்பராக வெஸ்பாரை மாஸ்டர் பண்ண முடியும். அண்ட் அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ட்ரிக் இஸ் டு ரிமெம்பர் this tabular column. So இந்த tabular columnல ஒரு மாலிகுலர் டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான் பேர் இருக்கு, அதுல பாண்ட் பேர் எவ்வளோ, லோன் பேர் எவ்வளோ, பாண்ட் பேர் லோன் பேர் பேஸ் பண்ணி ஷேப் என்ன, ஜியோமெட்ரி என்ன அப்படிங்கறத சொல்ல போறோம். ஆல்சோ ஷேப்ல தான் நிறைய ஷேப்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர். ஒரு பாண்ட் உருவாகணும்னா குறைஞ்சது அதுக்கு 2 எலக்ட்ரான் பேர் ஆகுது இருக்கணும். ஸோ அதனால we will start with 2. ஸோ ஒரு 2 எழுதிக்கோங்க, 2 3 எழுதிக்கோங்க, 3 4 எழுதிக்கோங்க. இதுக்கெல்லாம் என் கூடவே சேர்ந்து எழுதுங்க, அப்போதான் உங்களுக்கும் இது புரியும். சரியா? ஸோ அடுத்ததா நம்ம 3 4 எழுதணுமா? அடுத்ததா 1 2 3 4 4 5, அப்புறம் 4 5க்கு அப்புறமா திருப்பி கவுண்ட் குறையணும். சரியா? 3 6 அண்ட் 2 7 எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட எலக்ட்ரான் பேருக்கான கவுண்ட். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த எலக்ட்ரான் பேர் எல்லாம் குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரைட் த நேம். சரியா? ஓகேவா? ஆல் ரைட். இப்போ இதுக்கப்புறமா என்ன மேம் பண்ணணும்னா, இதுக்கப்புறமா பாண்ட் பேர் லோன் பேர் எழுத ஆரம்பிக்கணும். பாண்ட் பேர் இப்பவே சொல்லிடுறேன், பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் எழுதுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. பாண்ட் பேர்ல எப்பவுமே இப்போ எலக்ட்ரான் பேர் 2 தான், மேக்சிமம்ல இருந்து கவுண்ட் மினிமம் ஆகணும். இப்போ 2னா 2, 3னா இங்க 3 2, 4னா இங்க 4 3 2. இப்படி வேல்யூ மேக்சிமம் வேல்யூல இருந்து குறைஞ்சுக்கிட்டே வரணும். 3னா 3 2, 4னா 4 3 2. இப்படி நம்மளோட டேபிள் நம்ம ஃபில் பண்ணலாம். சரியா? 5னா 5 4 3 2, 6னா 6 5 4, 7னா 7 and 6. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் அப்படியே லோன் பேருக்கு வந்தீங்கன்னா, லோன் பேரோட வேல்யூ 0ல இருந்து ஆரம்பிக்கணும். சரியா? இங்க எப்படி மேக்ஸிமம் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறோமோ, லோன் பேர் 0ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இங்க 0, இங்க 0 1, இங்க 0 1 2, ரைட்? இங்க 0 1 2 3, இங்க 0 1 2 and 0 1. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஆல்வேஸ் ரிமெம்பர், பாண்ட் பேர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மேக்ஸிமா, லோன் பேர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? ரைட்? ஸோ தட் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எலக்ட்ரான் பேர் கரெக்டாக கிடைக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம ஷேப்புக்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஷேப்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். பாண்ட் பேர் 2 தான். நம்ம ஆல்ரெடி ஹைப்ரிடைசேஷன்லேயே இதை பற்றி படிச்சிருப்போம். பாண்ட் பேர் 2 தான், இட் இஸ் கோயிங் டு பி
லீனியர். ஷேப் லீனியர்னா ஜியோமெட்ரியும் அதுக்கு லீனியரா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாண்ட் பேர் எங்கெல்லாம் 0 இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நான் இப்ப சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் அடுத்ததா இங்க பாண்ட் பேர் 3னா ட்ரை, அதனால இங்க ட்ரைகோனல் பிளானார், இங்கேயும் ட்ரைகோனல் பிளானார் வரணும். நெக்ஸ்ட் 4னா டெட்ராஹெட்ரல், டெட்ராஹெட்ரல், இங்கேயும் டெட்ராஹெட்ரல். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 தான். நான் என்ன சொல்லியிருக்கேன்? 5 3 2 எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5னா ட்ரைகோனல் பைபிரமிடல், ஜியோமெட்ரியிலையும் ட்ரைகோனல் பைபிரமிடல். டேக்கனா நான் ஸ்மாலா எழுதியிருக்கேன், நீங்க ஃபுல் நேமையும் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6னா 6னா என்ன சொல்லுவோம்? இட் இஸ் 6னா ஆக்டாஹெட்ரல். 6னாவே ஆக்டா தான் மேம், அதனால ஆக்டாஹெட்ரல், இங்கேயும் ஆக்டாஹெட்ரல். ஃபைனலா 7னா நம்ம என்ன சொன்னோம்? 7 2 பிரிக்கிறோம், 5 and 2. ஸோ இட் இஸ் பென்டகோனல் பைபிரமிடல், இங்கேயும் பென்டகோனல் பைபிரமிடல். இப்போ இந்த டபாக்குள்ள வரக்கூடிய எல்லாருக்கும் ஜியோமெட்ரி ஒண்ணுதான், ஷேப் மட்டும்தான் மாறும். இங்கேயும் அப்படிதான், ஜியோமெட்ரி ஒண்ணுதான், ஷேப் மட்டும்தான் மாறும். அது எப்படி மாறுங்கிறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாக்கி இருக்கக்கூடிய ஷேப்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்னன்னா below top valley, below top valley my SS teacher lives. ஓகேவா? அண்ட் இது இல்லாம பாக்கி இருக்கிறதுக்கு இது ரெண்டுத்துக்கும் ஐ மீன் இங்க 2 ஃபேஸ் வருது இல்லையா? தர்ஷன் இங்க நான் கொஞ்சம் ஃபம்பிள் ஆயிருக்கேன்ல, அது கட் பண்ணிருங்க. இங்க 2 ஃபேஸ் வருது இல்லையா? இது ரெண்டுமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அண்ட் லாஸ்டா என்ன வருங்கிறதையும் நான் சொல்றேன். சரியா? ரைட். இப்போ பிலோ இந்த ட்ரிக்குக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தரலாம். Below stands for bent, top stands for T-shape, valley stands for V-shape. ஓகேவா? சாரி தர்ஷன், ஒரு சின்ன தப்பு இருக்கு, ப்ளீஸ் கட் இட் டவுன். டாப்ல இருந்து திருப்பி சொல்றேன். டாப் stands for trigonal pyramidal. ஓகேவா? trigonal pyramidal. Valley stands for V shape. Next, my SS மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Oh my god, SS மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, which is teacher stands for T shape, live stands for linear. இங்க 2 S வரும்னு சொன்னேன்ல, 5-1க்கும் 4-2க்கும். ஃபர்ஸ்ட் S வந்துட்டு ஸ்கொயர் பிரமிடல், செகண்ட் S வந்துட்டு ஸ்கொயர் பிளானர். ஓகேவா? ஸ்கொயர் பிளானர், ஸ்கொயர் பிரமிடல். ஒரு பிளேன் 4 எண்ட்ஸோட இருக்குமா, அதனால பிளானர். அப்ப இன்னொன்னு பிரமிடலா இருக்கும். அண்ட் ஃபைனலா இங்க 6-1க்கு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், which is distorted octahedral. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? So please make a screenshot of this entire page. இந்த ஒரு பேஜ் பிளஸ் இந்த ஒரு பேஜ், இதை ரெண்டுத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா ப்ரிஃபரபிளி நீங்க நான் சொல்றத திருப்பி ரிவைண்ட் பண்ணிட்டு நீங்க என் கூடவே சேர்ந்து எழுதி பார்க்கலாம். ஸோ தட் நீங்க கேட்கறதோட எழுதுறதோட படிக்கவும் செஞ்சிருவீங்க. அடுத்ததா எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட், மேம் இதெல்லாம் ஓகே, ஆனா ஆங்கிள்னு ஒன்று கேட்பானுங்களே, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஆங்கிள் இஸ் ஒன்லி ஆஸ்க் ஃபார் ஜியோமெட்ரிக்கானா? ஸோ ஆங்கிள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. லீனியருக்கு இட் இஸ் 180 டிகிரி. ஸோ ட்ரைகோனல் பிளேனாருக்கு 120 டிகிரி. டெட்ராஹெட்ரலை பொறுத்தவரை த ஆங்கிள் இஸ் 109 டிகிரி. பார்த்தீங்களா? ஆங்கிள் குறைஞ்சிட்டே வருது, 180, 120, 109. சரியா? அடுத்ததுல தான் நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்ததா ட்ரைகோனல் பைபிரமிடல். இந்த ட்ரைகோனலுக்கு 120, பைபிரமிடலுக்கு 90 டிகிரி. தென்
octahedral shape வருது. octahedralனாவே it is 90 degree. அடுத்ததா நம்ம molecular orbital theory பத்தி தான் பேச போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் நீட் ஆஸ்பெக்ட்லயும் JEE ஆஸ்பெக்ட்லயும் சரி. ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாரை டெவலப் பண்ணார்னா F. Hunt and R.S. Mulliken. முல்லிகன் ஞாபகம் இருக்கா? அந்த ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல படிச்சிருப்போமே 11th அவரே தான். சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட கான்செப்ட்ஸை ஒன்னொன்னா பார்க்கலாம். நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில நம்மளோட மாலிகுலோட ஆர்பிட்டால் எப்படி உருவாகுதுன்னா இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் linear combination of atomic orbitals. Hybridizationல என்ன படிச்சோம்? ரெண்டு atomic orbitals சேர்ந்தா ரெண்டு molecular orbital கொடுக்கும்பா. atomic orbitalஸோட எனர்ஜி டிஃப்ரெண்டா இருந்தாலும் molecular orbitalோட எனர்ஜி சேமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் இங்க நம்ம எப்படி இந்த molecular orbital உருவாகுதுங்கிறத பத்தி பேசுறோம். It is by linear combination of atomic orbital. அப்படி ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் சேர்ந்து ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால தருதுனா, ஏன்னா மினிமம் ரெண்டு ஆர்பிட்டால் இருந்தாதான் அது சேர முடியும். ஒன்னுத்த வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. அப்படி ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் உருவாகுதுன்னா அத நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்பிட்டாலா இருக்கும், இன்னொன்னு டிஸ்ட்ரக்டிவ் ஆர்பிட்டாலா இருக்கும். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்பிட்டால்னா என்ன, டிஸ்ட்ரக்டிவ் ஆர்பிட்டால்னா என்ன மேம்? ரொம்ப ஈஸி. ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் உங்களுக்கு இப்படி இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்பிட்டால் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு பெரிய வேவா தரும். இல்ல டிஸ்ட்ரக்டிவ் ஆர்பிட்டால்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி குட்டி வேவா தரும். ஸோ இதைத்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ்னா ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் ஆட் ஆகி ஒரு ஆர்பிட்டால தருது. டிஸ்ட்ரக்டிவ்னா ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் மைனஸ் ஆகி ஒரு ஆர்பிட்டால தருது. அண்ட் ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்பிட்டால்ஸ் நம்ம பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலும் டிஸ்ட்ரக்டிவ் ஆர்பிட்டால்ஸ் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு கூப்பிடுறோம். இப்போ இந்த பாண்டிங் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி உருவாகுதுங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே திருப்பி ஒரு ஆட்டம்னா நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ். அதே மாதிரி இங்கேயும் நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ இந்த நியூக்ளியஸும் எலக்ட்ரானும் அட்ராக்ட் ஆகுது பார்த்தியா, அதனால உருவாகக்கூடிய ஆர்பிட்டால் இஸ் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். whereas இந்த நியூக்ளியஸும் ஆர் இந்த எலக்ட்ரானும் ரிப்பல் ஆகுது பாத்தீங்களா, அந்த ரிப்பல்ஷனால உருவாகக்கூடியதான் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். சோ இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் சேர்ந்தா ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் உருவாகும்னு சொன்னேனா? ரைட். அப்போ அது எப்படி உருவாகுதுங்கிறத மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் வச்சே சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்கு. லெட்ஸ் டேக் திஸ் as 1s and 1s. சரியா? ஹைட்ரஜனை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமா? ஓகே, ஹைட்ரஜன் மாலிகுலே எடுத்துக்கலாமா? ரெண்டு ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்னாகும், இந்த ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் சேர்ந்து நமக்கு ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை உருவாக்கும். ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை உருவாக்கும். அதுல ஒன்னு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், அதை சிக்மா 1s எழுதுவோம். இன்னொன்னு ஆன்டி பாண்டிங், அதை சிக்மா ஸ்டார் 1s அப்படின்னு எழுதுவோம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்மான்னு வந்தா அது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஏதோ ஒன்று சிக்மா ஆர் பை வாட் எவர் இட் இஸ் அப்படியே வந்தா பாண்டிங். இல்ல அதுக்கு மேல ஒரு ஸ்டார் வருதுன்னா அது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இங்கதான் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி increases like this. அதனால பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு எப்பவுமே லெஸ் எனர்ஜி இருக்கும், ஆன்டி பாண்டிங்க்கு ஹை எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆல்சோ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றது நீ கீழ இருந்து தான் மேல ஃபில் பண்ணுவ. சரியா? அப்போ இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிட்டால ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஆர்பிட்டால்ஸ்க்கு போவீங்க. நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், which is bond order. bond orderனா என்ன மேம்? உங்களோட மாலிகுல் சிங்கிள் பாண்ட மேக் பண்ணுதா, டபுள் பாண்ட மேக் பண்ணுதா, ஆர் ட்ரிபிள் பாண்ட மேக் பண்ணுதான்னு இந்த பாண்ட் ஆர்டர் தான் சொல்லும். இந்த பாண்ட் ஆர்டருக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் பாண்டிங் ஆர்பிட்டால் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இதுல NB அப்படிங்கிறது கிளியரா எழுதி தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா இதுல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். NB அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். NA அப்படிங்கிறது ஓகேவா, NA அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். எலக்ட்ரான் பேர் கிடையாது, எலக்ட்ரான்ஸ். அப்ப இங்க 2 எலக்ட்ரான் இருக்குதா, bond order of this hydrogen molecule எப்படி இருக்கும்? 2. So bond order is equal to NB minus NA. இங்க binding தான் 2 இருக்கு, anti bindingல ஒண்ணுமே இல்ல, divided by 2. So 2 divided by 2 which is 1. அதனால தான் hydrogen molecule 2 ஹைட்ரஜனுக்கு இடையே சிங்கிள் பாண்ட் மட்டும் காணப்படுது. புரிஞ்சுச்சிங்களா? சிமிலர்லி நீங்க ஆக்சிஜன், குளோரின், ஃப்ளோரின் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூ வில் கெட் சிமிலர் கைண்ட் ஆஃப் மோஷன். ஓகே, இப்போ இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இஃப் இன் கேஸ் உங்க பாண்ட் ஆர்டர், இஃப் இன் கேஸ் உங்களோட பாண்ட் ஆர்டர் வந்துட்டு 0ன்னு வந்துச்சுன்னா, தென் the molecule does not exist. அந்த molecule exist ஆகாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ப்ளீஸ் டேக் a note of it. பாண்ட் ஆர்டர் 0னா molecule exist ஆகாது. அங்க பாண்டே இல்லாதப்போ எப்படி molecule exist ஆகும், அதைத்தான் சொல்றாங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். இப்போ இந்த பாண்ட் ஆர்டர் பேஸ் பண்ண ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர், bond order is directly proportional to bond strength, bond energy, even stability னு கூட சொல்லிக்கலாம், stability, but inversely proportional to bond length. என்ன காரணம்? ஏன்னா bond strength அதிகமா இருந்துச்சுன்னா length of the bond குறைஞ்சிரும். கரெக்டா? இதே bond strength கம்மியா இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் ரொம்ப நீளமா இருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும், ஒரு பெரிய குச்சியா ஈஸியா நம்மளால உடைக்க முடியும், பட் சின்ன குச்சியா உடைக்கிறது கஷ்டம், கையால உடைக்கிறது கஷ்டம். கரெக்டா? ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் கூடுச்சுன்னா பாண்ட் லென்த் குறையணும். இதுதான் பாயிண்ட். சரியா? பாத்தியா? ஒரே லைன்ல நம்ம பாண்ட் பாராமீட்டர்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டோம்டாக்கனா. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். இது பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस நீட்ல டைரக்டாவும் இன்டைரக்டாவும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் போட்டுட்டு அதுல எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றீங்களா, லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இது ஹைட்ரஜன் எடுத்துக்க வேணாம், ஏதோ ஒரு மாலிகுல், இங்க ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்படி ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, then always remember that the molecule is paramagnetic. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. இது பேஸ் பண்ணி क्वेश्चनலாம் கேட்பாங்க. எப்பெல்லாம் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ, which means உங்க ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. சரியா? தென் அத நீங்க பாராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுவே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல, எல்லாமே பேர்ட் எலக்ட்ரான்ஸா தான் இருக்கு அப்படின்னா, தென் அத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? கிளியரா? இப்போ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்க்கும் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்க்குமான வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன மேம்? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி. ஓகேவா? சோ இங்க பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க இருக்கும்னா, இட் இஸ் present between the nucleus. ஓகேவா? whereas இங்க ஆன்டி பாண்டிங்ல electron density is away from the
நியூக்ளியஸ். அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ்ங்கிறதுனால தான் ரெண்டும் ரிப்பல் ஆகுது. சரியா? ரைட். ரெண்டாவது பாயிண்ட், ரிப்பல்ஷன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல ரிப்பல்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ், சின்ஸ் எலக்ட்ரானும் நியூக்ளியஸும் பக்கத்துல இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குன்னா ஆப்வியஸ்லி எனர்ஜி குறையும், அப்போ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? whereas ஆன்டி பாண்டிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அதனால ஸ்டெபிலிட்டி குறையும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இங்க நான் வெறும் எனர்ஜி ஆஃப் an atom பத்தி தான் பேசுறேன், பாண்ட் எனர்ஜியை பத்தி பேசல. சரியா? சோ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஐ நோ யூ கைஸ் வில் நாட், பட் ஸ்டில் சொல்றேன், ஆல்வேஸ் நோட் இட் டவுன். எங்கடாது பாண்ட் எனர்ஜிங்கிறது பாண்டோட, அந்த பாண்டோட எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி அதிகமா இருந்தா அந்த பாண்டை உடைக்க முடியாது, இட் இஸ் ஹார்ட் டு பிரேக். வேறஸ் இங்க சொல்லி இருக்கிற எனர்ஜி ஆட்டமோட எனர்ஜி. சோ ரெண்டுத்தையும் வேறு பிரிச்சு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் படி ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகுதுன்னா அது ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் ரூல் சேம் எனர்ஜிஸ் தான் ஓவர்லாப் ஆகும். வாட் டு யூ மீன் பை இட்? எப்பவுமே 1s ஆர்பிட்டால் ஆர் 2s ஆர்பிட்டால் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிட்டால்ஸ் தான் ஓவர்லாப் ஆகும். 1s and 2s எப்பவுமே ஓவர்லாப் ஆகுது. ஓகேவா? நம்ம டயக்ராம் வரையும் போதே உங்களுக்கு தெரியும், இங்க 1s இங்க 1s ரெண்டும் சேர்ந்தா சிக்மா ஸ்டார் எஸ் சிக்மா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருவோம். கரெக்டா? அந்த மாதிரி சேம் எனர்ஜிஸ் தான் லைக் தர்ஷன், இந்த சேம் எனர்ஜிஸ் தான் அந்த பார்ட்ல இருந்து கட் பண்ணிருங்க. சேம் எனர்ஜிஸ் தான் பைண்ட் ஆகும், பாண்டை கிரியேட் பண்ணும். டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் பாண்டை கிரியேட் பண்ணாது. ரெண்டாவது பாயிண்ட், ஆல்வேஸ் ரிமெம்பர் atomic orbitals having symmetry in axis bond. ஓகேவா? எக்ஸாம்பிள், ஒரு px வந்துட்டு px கூட தான் பாண்ட் ஆகும், py வந்துட்டு py கூட தான் பாண்ட் ஆகும், px வந்துட்டு py கூட எல்லாம் பாண்ட் ஆகாது. சோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், பட் இருந்தாலும் ஒரு சில நேரம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா, என்ன பண்றது? அதனால தான் நான் ஜாட் டவுன் பண்றேன். சரியா? இப்ப அடுத்ததா நம்மளோட ஒரு மாலிகுல் உருவாகுதுன்னா எப்படி எனர்ஜிஸ்ல எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஆஸ் அ ஹோல் 2, 3, 4 ஆட்டம் எத்தனை வேணாலும் சேர்ந்துக்கணும், பட் ஆஸ் அ ஹோல் அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃப்ரம் லோவஸ்ட் எனர்ஜி டு ஹையஸ்ட் எனர்ஜி ஃபில் பண்ணணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஒன் திங் தான் கண்ணா, எப்பவுமே உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ப்ளீஸ் நோட் இட் டவுன், எப்பவுமே when your total number of electron is equal to 14 or less than 14 நீங்க இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு போகணும். இதுவே if it's more than 14 then இந்த கான்ஃபிகரேஷனுக்கு போய்க்கலாம். சரியா? சோ எனக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹீலியம் மாலிகுல் இருந்து அந்த செகண்ட் பீரியட்ல இருக்கிற ஃப்ளோரின் மாலிகுல் வரைக்கும் நீங்க எல்லா மாலிகுல்ஸ்க்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் MOT டயக்ராம் போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு அதோட I will write it down. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் வரையணும். சரியா? இப்படி ரெண்டு போட்டு இங்க இருந்து இப்படி கனெக்ட் பண்ணி போடுவோம்ல, அந்த டயக்ராமை இந்த ஆஃப்-பாஸ் ரூல் பேஸ் பண்ணி, இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்க போடணும். ரெண்டாவது விஷயம், அந்த மாலிகுல்ஸோட பாண்ட் ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மூணாவது விஷயம், அந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அது பாராமேக்னெட்டிக்கா இல்ல டயாமேக்னெட்டிக்கான்னு பார்க்கணும். சரியா? சோ இத let's say you guys have this as a homework. நைட்ரஜன் மாலிகுலுக்கு பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னென்ன வேல்யூஸ் வருதுங்கிறத MO டயக்ராம் ஆப்வியஸ்லி போட முடியாது. ஸோ பாண்ட் ஆர்டர் என்ன, அது பேராவா டயாவா
அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மை டியர் சீரியஸ் நீட் ஆஸ்பிரன்ஸ், தயவு செஞ்சு இதை பண்ணுங்கடா, சரியா? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹைட்ரஜன் ஹீலியம் மாலிகுல் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நைட்ரஜனோட இந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க, சரியா? நீயும் நாங்க இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். டெய்லி காலையில் 6 மணிக்கு கிறிஸ்டல் கிளியர் சீரீஸ், ஈவினிங் 6 மணிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது இல்லாம ரிப்பீட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு 11-12 மணிக்கு ஏதாச்சும் லைவ் கொண்டு வரலாமா அப்படின்னும் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். இது இல்லாம மேரத்தான் பேக்லாக் சீரீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ் ரெக்கார்டட் லைவ்னு சொல்லி உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஹெக்டிக்காக தான் இருக்கு. எஸ்பெஷலி எந்த டீமுக்கும் இருக்காத அளவுக்கு வேதாந்து நீட் தமிழ் டீமுக்கு ஹெக்டிக்காக தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு குவாலிட்டி செஷன்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக ஹோம்ஒர்க்லாம் கேட்டோன்னா, நான் கேட்டாலும் சரி, மதன் ஆர் சுபாஷ் சார் கேட்டாலும் சரி, ஹோம்ஒர்க்குக்கு ரிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்கேஜ்டாக இருங்க. ஸோ தட் we will have this for a longer run. சரிங்களா? ஓகே. ஸோ எஸ் கண்ணா, எனக்கு நைட்ரஜன் மாலிகுலோடது மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே. இப்போ என்சிஆர்டில இல்லாத ஒரு கான்செப்டை பத்தி பேசுறேன். இது என்சிஆர்டில இல்ல, பட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது என்னது மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். அப்படின்னா டெக்கன்னா இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் H2, ஹீலியம் மாலிகுல் He2, லித்தியம் மாலிகுல், நைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் மாலிகுல் நைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கு, ஆக்சிஜன் மாலிகுல் ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு. பட் ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல்ல you will have different atoms like NO2, like CO2, இந்த மாதிரி ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல்ஸ் இருப்பாங்க. இந்த ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல்ஸை பத்தி என்சிஆர்டில பேசல. திஸ் இஸ் நாட் இன் என்சிஆர்டி. பட் என்சிஆர்டில கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ இதை டெக்ளேட் பண்ணக்கூடாது. ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல் வந்தாலும் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கால்குலேட் பண்ணுங்க. தென் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை இந்த ஆர்டர்ல நீங்க ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி ஈஸியா பாண்ட் ஆர்டர், அது பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, so on and so forth எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இதை ஞாபகம் வச்சுக்கூடா. இது என்சிஆர்டில அவங்க கொடுக்கல, பட் நீட் அண்ட் ஜேஇல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு கீப் திஸ் இன் மைண்ட். இப்போ அடுத்ததா பாண்ட் பாராமீட்டர்ஸ்ல ஆல்ரெடி நான் என்ன ரூல் அப்படின்லாம் சொல்லிட்டேன். பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் எனர்ஜி, ஸ்டெபிலிட்டி, பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆல்ரெடி அந்த பாராமீட்டர்ஸ் நேம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மாலிகுல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சு எப்படி பாண்டோட கண்டுபிடிக்கிறது அண்ட் அதோட கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். டாக்கிங் அபவுட் த பாராமேக்னெட்டிக் அண்ட் டயாமேக்னெட்டிக் குவான்டிட்டிஸ், இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் whenever the total number of electrons is even இருந்துச்சுன்னா then probably அது என்னவா இருக்கும்? டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். ஆடா இருந்துச்சுன்னா அது பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். வேற கலர்ல எழுதி காமிக்கிறேன். ஓகே, ஈவனா இருந்தா டயா, ஆடா இருந்தா பாரா. இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. if you are having total number of electrons to be 10 or 16, then 10 or 16 electrons இருந்தா மட்டும் அது பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈவனா இருந்தா டயா, ஆடா இருந்தா பாரா. அதுல ஒரு குட்டி எக்ஸெப்ஷன். இஃப் இன் கேஸ் உங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 10 or 16 இருந்தா, though it is even number, it comes under paramagnetic. இப்போ இதை ஃபுல்லா படிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் நம்ம பாண்ட் ஆர்டரை எப்படி ஈஸியா கால்குலேட் பண்றது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த மாலிகுல் நம்ம 1ல இருந்து 20 வரைக்கும் லைனா எழுதிட்டோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 0க்கு முன்னாடி வரைக்கும், ஓகேவா? இந்த 0க்கு முன்னாடி வரைக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல ஸ்டார்ட் வித் half. நீ பாண்ட் ஆர்டரை ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1க்கு half, 2க்கு 1, 3க்கு half, 4க்கு 0 இப்படி எழுதுற. half 1.50, half 1.50. அதாவது ஒண்ணு இல்ல, half 1 half 0, half 1 half 0 ன்னு எழுதிட்டேன். சரியா? திருப்பி half 1
half 0 half 1 இது வரைக்கும் 10 வரைக்கும் நீ இத ஃபாலோ பண்ற அதுக்கு அப்புறமா 10 க்கு அப்புறமா you are increasing it with 0.5 ஓகேவா so 10 க்கு அப்புறமா you are increasing with 0.5 எது வரைக்கும் கேட்டேனா till you reach 14 so 1 0.5 2 2.5 3 3 வந்துட்டியா then பாக்கி நம்பர்ஸ்க்கு minus 0.5 பண்ணு minus 0.5 பண்ணு அப்போ 3 ல இருந்து 2.52 1.51 0.50 அவ்வளவுதான்டா கண்ணா சோ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் half 1 half 0 half 1 half 0 half 1 னு 10 ஓட அந்த 1 ல நிறுத்துறேன் then 10 ல இருந்து when the number of electrons hit 10 1 ல இருந்து start adding 0.5 till the bond order reaches 3 அப்போ 1 1.5 2 2.5 3 reach பண்ணிட்டியா next அடுத்து 0.5 கம்மி பண்ண போற 3 க்கு அப்புறமா 2.5 அப்புறம் 2 1.5 1.50 இப்படி ஈஸியா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த மாலிகுலை வச்சு டயக்ராம்லாம் போடாம பாண்ட் ஆர்டர் அண்ட் பாராமேக்னெட்டிக் ஆர் டயாமேக்னெட்டிக் குவாலிட்டிஸை கண்டுபிடிக்கலாம் இதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஹோம்ஒர்க்ல நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல எங்கடாது நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் நைட்ரஜன் மாலிகுலை பத்தி நைட்ரஜன் மாலிகுலோட பாண்ட் ஆர்டரையும் எஸ் நைட்ரஜன் மாலிகுலோட பாண்ட் ஆர்டரையும் அண்ட் அதோட மேக்னெட்டிக் குவாலிட்டிஸையும் கண்டுபிடிங்கன்னு சொன்னேன் ஸோ அதில் நீங்க யூஸ் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ ஃபைனலா நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு வந்துட்டோம்டாக்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ஆக்சுவலி நாட் an actual bond but an attractive force between hydrogen atom and an electronegative atom அதாவது ஹைட்ரஜனுக்கும் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமான fluorine, oxygen, nitrogen மாதிரி ஆட்டனுக்கும் இதே உள்ள ஒரு அட்ராக்ஷன் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் ஓகேவா அந்த அட்ராக்ஷன் வீக்கர் தான் இட் இஸ் வீக்கர் than ionic, covalent or any other stronger bonding but it is comparatively stronger than van der Waals force ஓகேவா van der Waals விட ஸ்ட்ராங்கரா இருக்கும் பாக்கி ஸ்ட்ராங் பாண்ட்ஸை விட வீக்கரா இருக்கும் இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் நமக்கு ரெண்டு விதமான ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு ஒன்னு இன்டர் மாலிகுலர் இன்னொன்னு இன்ட்ரா மாலிகுலர் இன்டர் மாலிகுலர்னா என்ன இன்ட்ரா மாலிகுலர்னா என்ன அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்னா என்ன இன்ட்ரானா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் நோட் பண்ணிக்கோ இன்டர்னா between two different molecules between two different molecules intrana in same molecule in same molecule இதனா inter and intra molecular first example வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ இங்க பாருங்களேன் O நைட்ரோஃபினாலும் P நைட்ரோஃபினாலும் கொடுத்திருக்கான் O நைட்ரோஃபினால்ல இங்க ஆக்சிஜன் and ஹைட்ரஜன் கிட்டே டாட்டட் லைன்ஸ் கொடுத்திருக்கானா எஸ் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் கிட்டே டாட்டட் லைன்ஸ் கொடுத்திருக்கானா இப்படி ஒரே மாலிகுலுக்கு உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் கிட்டேயே ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சுனா அதுதான் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பட் பி நைட்ரோஃபினால்ல நீங்க நல்லா கவனிச்சா தெரியும் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இது ஒரு பி நைட்ரோஃபினால் இது ஒரு பி நைட்ரோஃபினால் சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சிஜன் of first p nitrophenol with hydrogen of second p nitrophenol between two atoms I mean two molecules ஒரு attraction வருது இதத்தான் நம்ம intermolecular hydrogen bonding னு சொல்றோம் just reference காக தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸை இப்படி போட்டு வச்சிருக்கேன் you can check you can take a screenshot if needed பட் இதை தவிர்த்து நான் இப்ப சொன்னதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வேற எதுவும் தேவைப்படாது ஓகே எஸ் இப்போ ஃபஜான்ஸ் ரூலுக்கு வரோம் ஆக்சுவலா ஃபஜான்ஸ் ரூல் நான் கோவலன்ட் பாண்ட் சொல்லி தரும்போதே சொல்லி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் பட் உண்மையிலேயே ஐ மிஸ்ட் இட் அவுட் ராக்கனா ஸோ அதனால இப்போ இதை கவர் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஜான்ஸ் ரூல்ல என்ன சொல்றாங்க ஃபஜான்ஸ் ரூலை பொறுத்தவரை ஃபஜான்ஸ் ரூலை அப்படி என்ன சொல்றாங்கன்னா not all ionic bonds are completely ionic and
not all covalent bonds are completely covalent. ஒரு ionic bondக்கும் covalent characteristics இருக்கும், covalent bondக்கும் ionic characteristics இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் டீடைல்டா சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா ஒரு ionic bond cation, right, cation and anion கிட்டே நடக்கும். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா அது கேட்டன். அப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா அதோட சைஸ் சுருங்கிடும், கரெக்டா? இட் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ். வேறஸ் அந்த எலக்ட்ரானை ஆனியான் வாங்கியிருக்கா, அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் ஆட் ஆனதுனால ஆனியான்ஸ் ஆர் பிக் இன் சைஸ். இப்போ கேட்டையான்ட்ட ஒரு எலக்ட்ரான் இல்ல, இவ்வளவு நாள் அது கிட்ட இருந்த எலக்ட்ரான் இப்போ ஆனியான்ட்ட போயிருது. ஓகேவா? அதனால என்ன ஆகுது, இந்த கேட்டையான் ஒரு மேக்னெட் மாதிரி உங்களோட ஆனியானை அட்ராக்ட் பண்ண பாக்குது. இப்படி அட்ராக்ட் பண்ணக்கூடிய கேட்டையானோட இந்த ஒரு பினாமினனை நம்ம என்னன்னு சொல்றோம்? கேட்டையானோட இந்த ஒரு பினாமினனை நம்ம போலரைசிங் பவர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆனியான் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுது. ஏன்னா இது நெகட்டிவ் சார்ஜ்ல பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணா அட்ராக்ட் ஆகத்தான் செய்யும். அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இவன் மூவ் ஆனானா அந்த கான்செப்டை நம்ம போலரைசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு கரகாட்ட படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, அவன் பாட இவன் ஆட, அதே மாதிரி இது போலரைசிங் பவரை வச்சு இழுக்க, இது போலரைஸ் ஆகுறதுனால மூவ் ஆக, இப்படி ஒரு காம்பினேஷன் வர்றதுனால இந்த அயானிக் பாண்டுக்கு இடையவும் ஒரு கோவேலண்ட் நேச்சர் இருக்கு அப்படிங்கிறத ஃபஜான்ஸ் சொல்றாரு. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இதோட நம்மளோட கெமிக்கல் பாண்டிங் முடியுது கண்ணா. ஐ நோ திஸ் இஸ் அ பிட் ஹெவி கான்செப்ட், பட் இந்த சாப்டர் படிக்கிறது வர்த்து. ஏன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் இங்கேருந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரை நான் மார்னிங் 6 AM உள்ள கிறிஸ்டல் கிளியர் சீரீஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக இந்த சாப்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மார்னிங் லைவ் செஷன்ஸை எடுத்து பாருங்க, உங்களுக்கு கிளியர் கட்டான கான்செப்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை மெருகேற்றுறதுக்காக நம்ம மார்னிங் எவ்ரிடே 6 AM கிறிஸ்டல் கிளியர் சீரீஸ்ல ஒரு சாப்டர் ரொம்ப டீடைல்டா சொல்லி தருவோம். தென் ஈவினிங் 6 PM செஷன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சூப்பரா மாசா கிளாஸா ரிவைஸ் பண்ணி விடுவோம். அண்ட் ஃபைனலா அது இல்லாம உங்களோட ரிவிஷன் அண்ட் ரீகால் பர்பஸ்க்காக நாங்க 2 மாஸ்டர் பிளாஸ்டர் செஷனை டெய்லி உங்களுக்கு நம்ம வீடியோ செக்ஷன்ல ஆட் பண்ணி தருவோம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்ணா. கண்டிப்பா நீட்ல 600 650 எடுத்துலாம். பி ரெகுலர், பி கன்சிஸ்டன்ட். ஏன்னா பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்காதீங்க, கன்சிஸ்டன்டா ஒரு வேலையை பாருங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி வில் ஆல்வேஸ் பீட் பர்ஃபெக்ஷன். வித் திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கும் ஒரு குட்டி லைக்கையும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பத்தி என்ன ஃபீல் பண்ணீங்க, பிளஸ் ஹோம்வொர்க் பண்ணீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. I'll meet you guys in the next video. Until then, this is Premila Mam signing off. Bye bye. Take care and have a great day.